எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 92வது நாள். வழக்கம்போல காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரூமுக்கு வந்துட்டாங்க. சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி முப்புறம் எரித்த கதை பற்றி சில வரிகள். பாரத போரில் அர்ஜுனனுக்கு கண்ணபிரான் ரதம் ஓட்டி அருள்றாரு. அர்ஜுனனை தனக்கு சமமாக கருதிய கர்ணன் தனக்கு ரதம் ஓட்ட கண்ணபிரானுக்கு சமமாக தேரோட்டுபவர் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சல்லியனை போய் வென்றாரு. சல்லியனோ கர்ணனை தாழ்வாக என்றார். அப்போது தாழ்ந்தவருக்கு தேரோட்டலாம் என்ற ஒரு நியாயத்தை காட்ட உயர்ந்தவர் தாழ்ந்தவருக்கு சாரதியாக இருந்ததை உதாரணமாக காட்ட திரிபுர சம்ஹாரத்தை துரியோதனன் சொல்கிறாரு. இப்போ வேதத்திலும் திரிபுரம் எரித்த கதை பிரபலமானது. இனி கதையை பார்ப்போம். தாராசுரனுக்கு 3 பயங்கரமான அசுரர்கள் பிள்ளைகளாக பிறந்தாங்க. தாராசன், கமலாசன், வித்யுன்மாலி என்ற 3 பேர். அவங்க தேவர்கள்ட்ட கடும் பகை கொண்டிருந்த காரணத்தால் பிரம்மாவிடம் வரம் பெற வேண்டி தவம் புரிகிறாங்க. பிரம்மா பிரத்தட்சணியமாக தோன்றி என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. தேவலோகத்தில் நிற்கக்கூடிய பொன்னால் ஆகிய ஒரு புறமும் வெள்ளியால் செய்யப்பட்ட வானில் சஞ்சரிக்கக்கூடியதொரு புறமும் பூமியிலே சஞ்சரிக்கத்தக்க இரும்பினால் ஆன ஒரு புறமும் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே மயனால் செய்யப்பட்டதாக முப்புறங்களையும் கேட்டபடியே அடைவீர்கள் அப்படின்னு வரம் கொடுக்குறாரு. ஆனால் ஒன்று, அந்த 3 புறங்களும் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை ஒன்றாகிவிடும். அப்போது சிறப்பான ஒரு தேவன் ஒரே பானத்தால் அதை அடித்து அழித்து விடுவான். அதுவரை உங்கள் முப்புறத்திற்கு எப்படியும் அழிவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி பெற்ற முப்புறங்களில் இருந்து கொண்டு அந்த 3 அசுரர்களும் உலகங்கள் அனைத்தையும் அஞ்சி நடுங்க செய்து இம்சிக்கிறாங்க. அவர்களால் உண்டான துன்பங்களை சகிக்க முடியாத தேவர்கள் பிரம்மாட்ட போய் முறையிடுறாங்க. இந்த அசுரர்களை அரக்கர்களை ருத்ரனே ஒரே பானத்தால் அடிக்க வேண்டும், அவனை போய் சரணடையுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. தேவர்கள் ருத்ரன்கிட்ட போய் ருத்ர பகவானே அந்த 3 அரக்கர்களையும் கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என் ஒருவனால் ஆகாது, எனது தேஜஸை கொண்டு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அசுரனை கொல்லுங்களேன் அப்படின்னு ருத்ரன் சொல்கிறாரு. தேவனே, உங்கள் தேஜஸை எங்களால் ஏற்க முடியாது, நீங்களே எங்களுடைய சக்தியில் பாதியை பெற்றுக்கொண்டு அவர்களை அழித்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தேவர்கள். அப்படியானால் பசுபதியாக இருக்கும் தன்மையை தேவர்களே நீங்கள் தரணும். அந்த அரக்கர்களை கொல்லத்தக்க அம்பையும் ரதத்தையும் அதை ஓட்டுபவரையும் வில்லையும் ஏற்பாடு செய்து தரணும், நான் அவர்களை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ருத்ரன் சொல்கிறாரு. ருத்ரரான சிவனுக்கு தேவர்கள் தமது சக்தியில் பாதியை அளிக்கிறாங்க. பசுபதி என்ற தன்மையை தந்து பிறகு பூமியே ரதமாகியது. 4 வேதங்களும் குதிரைகளையாகிறன. தேவரெல்லாம் அழிவற்ற விஷ்ணுவை தியானித்து அவரை அம்பாக செய்கிறாங்க. அக்னியும் சோமனும் அம்பின் நுனிப்பாகமாக இருக்கிறாங்க. வாயுவே அதற்கு இறக்கைகளாக இருக்காரு. எனக்கு ரதமோட்டும் சாரதி யார் என்று சிவன் கேட்கிறாரு. நீரே கூறும் என்றனர் தேவர்கள். எனக்கு தேரோட்ட என்னை விட உயர்ந்தவரே சாரதியாக வரணும் அப்படின்னு சொல்கிறாரு சிவன். உடனே ருத்ரனுக்கு அப்பாவான பிரம்மாவையே ரத சாரதியாக இருக்க செய்கிறாங்க. அப்போது பகவான் விஷ்ணுவே அவருக்கு ஆத்மாவாக இருந்து சிறப்பிக்கிறாரு. அதனாலேயே அந்த வில்லையும் அம்பையும் அவரால் தூக்கி வளைத்து பானம் விட முடியுது. அந்த ஒரே பானத்தால் முப்புறங்களும் எரியுது. அந்த திரிபுர சம்ஹாரத்தின் போது வில்லிலிருந்து அம்பை அசுரர்களின் மேலே எய்தார் சிவன். உடனே அவர்கள் இறந்து விழுவுறாங்க. முப்புறங்களும் மறைந்து காணாமல் போயின. சூரிய மண்டலத்திலிருந்தும் அக்னியை ஒத்த ஒளி கற்றைகள் போன்ற வானங்கள் கிளம்புது. இதனாலேயே முப்புறங்களும் மறைந்தன. இறந்த அசுரர்களை மயன் அமிர்த கிணற்றிலே தள்ளிவிட்டதால் அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து வராங்க. அப்போது சிவன் பெரும் கவலை கொள்கிறாரு. மாண்ட அசுரர் உறுதிமிக்க உடலோடு மின்னும் மொழியுடன் மீண்டு வந்துவிட்டனரே என்று அயர்ந்து போகிறாரு. இதனால் விஷ்ணு பசுவாக, பிரம்மா கன்றாகி இருவரும் முப்புறத்தில் நுழைந்து கிணற்றில் இருந்த அமுதத்தை அருந்தி பற்றச் செய்கிறாங்க. மோக சக்தியால் அசுரரை மயக்கிவிட்டு இப்படி செய்தனர். தேர், வில், குதிரைகள், கொடி, கவசம், அம்புகள் அனைத்தையும் விஷ்ணுவே தந்து சிவனை ஊக்கினார்.
அதன் பின் பகலில் சிவன் பானம் தொடுத்து விட்டு முப்புறங்களையும் எரித்து வெற்றி பெறாரு. இப்படி விஷ்ணுவின் தேஜஸால் காக்கப்பட்ட சிவன் முப்புறம் எரித்தார் என்கிறது ஸ்ரீமத் பாகவதம். இதுதாங்க கதை. நல்லா இருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னையோட பிரம்ம முகூர்த்த பூஜை 92 நாள் நல்ல விதமாக முடிச்சிருக்கேன். சகோதரி ஒருத்தவங்க அவங்க பசங்களுக்கு உடம்பு முடியல, அதுக்காக வேண்டிக்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க மழை போல் துன்பம் வந்தாலும் பனி போல் விளைகிறோம், கவலைப்படாமல் இருங்க, எல்லாம் சரியாயிரும். கண்டிப்பாக வேண்டிக்கிறேன்.